Hi friends and relatives. இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்னன்னா இப்போ நான் பாருங்கள், முத்துச்சோளம் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதில்லை, விளைஞ்சி முடிக்கலன்னோ. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லா விளையறதுக்குள்ளேயே நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா தண்ணி விட முடியல. அதனால் இதில் கொஞ்சம் பெரிய சோளமும் இருந்துச்சு, சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருந்தது. எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு சோள தண்டுலேயே 2 கருது இந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்துச்சு. இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் நம்ம மசால் பண்ணலாம் சப்பாத்திக்கு. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல சோளம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மசால் பண்ணுறதுக்கு இது பேபிகார்ன்னு சொல்லுவாங்க. தோல் மட்டும் எடுத்து போடு. தோல் மட்டும் தாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம உரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் உரி. ஃபுல்லாக வச்சா போய்ங்க, ஃபுல்லாக வச்சா போய்ங்க இருந்தா இது ஃபுல்லாக வரைக்கிறதா? இங்கே கட்டு பாதி அந்த உள்ற ஒரு மட்டை விட்டுட்டு வரி. என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் பிச்சு விட. அப்படி பிச்சு அடங்க. கையை மறைச்சு சாஃப்டாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் உரிச்சாச்சு. இது பேபிகார்ன். இது மசால் பண்ணுறதுக்காக. இது வேக வச்சு சாப்பிட்றதுக்காக. இப்போ இந்த பேபிகார்னை நல்லா இந்த முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரியும் போதே நமக்கு சாஃப்டாக இருக்கிறது நம்ம அரியும் போதே தெரியும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதும் தெரியும். அந்த ஹார்டாக இருக்கிறத நம்ம போட வேண்டாம். அது போட்டால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி அரியும் போது சாஃப்டாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அரிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டா? இப்போ நாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மசால் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி
வதக்கி விட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இதோட ஒரு தக்காளி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சின்னதாக அரிஞ்சு வச்ச பேபிக்கானையும் இதோடு சேர்த்து இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கல்லுப்பு, இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வீட்டு மிளகாப்பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். மிளகாப்பொடி போட்டு அந்த கொஞ்சமாக லேசாக வதக்கி விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துருவேன். பேபிகார்ன் செய்யும்போது நீங்கள் என்ன கவனிக்கணுன்னா இந்த கார்ன் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முத்தி போய் இருந்தாலும் அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு சாப்பிடும்போது மென்று துப்புற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வெறுத்தே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேபிகார்ன் சாப்பிட்ணுன்னே உங்களுக்கு தோணாது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். எவ்வளோ கொதித்தாலும் வந்து இந்த காய் வந்து கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கார்னுடைய அந்த தண்டு பகுதியை நம்ம மென்னோம்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்படி தான் இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அது நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.